இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியில் இருந்து இப்படி ஒரு இமேஜை பரப்புனாங்க. எப்படி ஒரு இமேஜ் பரப்புனாங்கன்னு கேட்டால், நமது நாட்டில் ஜனநாயக ஆட்சி அமைந்திட கீழ்காணும் துவாக்களை ஓதி வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில ஹதீஸுகள், சில குர்ஆன் வசனங்கள். அது என்னங்கிறது நான் டெக்ஸ்ட்டாக தனியாக காட்டிடுறேன். இதில் அப்படி உங்களுக்கு வாசிக்க முடியாது. இதில் என்னென்னு கேட்டால், ஜனநாயக நல்ல ஆட்சி மலர்வதற்காக வேண்டி இந்தந்த துவாக்களை ஓதி வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்னு ஒரு போட்டிருக்கிறாங்க. இது என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது குர்ஆனுடைய வசனமாக இருக்குது, சிலது ஹதீஸாக இருக்குது. அப்போ குர்ஆன் ஹதீஸை இன்னதுக்காக ஓதணும் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அது பற்றி அல்லாஹ் ஒரு சொல்லி இருக்கணும். குர்ஆனில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இதை வயிற்று வலிக்கு ஓதுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன், அது வயிற்று வலிக்கு உள்ளதுன்னு அதில் இருக்கணும். அதுக்கு அருளப்பட்டதாக இருக்கணும். ஏதோ ஒரு துன்பத்துக்குரியதுன்னு இருக்கணும். அப்படி சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டால், இதை இந்த விஷயத்துக்காக வேண்டிய உதாரணமாக அய்யூப் நபிக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ரப்பி அன்னி மஸ்ஸனி யல்துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா எனக்கு ஒரு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளனாக இருக்கிறாய், எனக்கு குணமாக்குன்னு அவர் கேட்டார்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. எது கேட்டார்னு இருக்குது? நோய்க்கு கேட்டார்னு இருக்குது. நபிமார்கள் இப்போ கேட்டதெல்லாம் நல்லா எதுக்கு சொல்கிறான்? நம்ம ஃபாலோ பண்ணுவதற்கு சொல்கிறான். அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு நோய் வந்துச்சின்னு சொன்னால், இந்த நபியை இப்படி கேட்டிருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி கேட்போம். நம்ம ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோன்னு வைங்க. அப்போ யூனுஸ் நபி அவர்கள் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு அவங்க சிறை வைக்கப்படுறாங்க. அப்போ அதிலேருந்து மீள்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அவங்க சொன்னாங்கன்னு இருக்குது. இது நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். இது என்ன செய்யலாம்? இது இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு இதை ஓதுங்கள்னு அப்படி நீங்களாம் சொல்லக்கூடாது. யூனுஸ் நபி ஓதி இருக்கிறார்கள். அவங்க அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு இதை ஓதுவதை அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான் என்று கேட்டால், நமக்கு ஒரு பின்பற்றுவது, எல்லா நபிமார்களையும் பின்பற்றுவதுக்கு தானே. உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபி ஹுதாஹு முக்ததி, அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான், அந்த வழியை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்னு குர்ஆனில் இருக்குது. அந்த ஒரு அடிப்படையில் அந்த சூரா அந்த இதை ஒருத்தன் ஓதுனான்னு வைங்க, அது செய்யலாம். குர்ஆனுடைய வசனத்தை எதுக்காக அதை ஓதினார் என்று சொல்லப்படுகிறதோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அதை ஓதிக்கலாம். ஏன்னு கேட்டால் அதை தான் அது சொல்லுது. இப்படி ஓதுறது அது பிதத்தில் வராது. அதே நேரத்தில் சில வசனங்கள் அந்த ஆட்சியை பற்றியோ இன்னார் ஆட்சிக்கு வரணுங்கிறத பற்றியோ அதை பற்றியோ பேசாத வசனங்கள்லாம் இருக்கும். அந்த வசனங்களை கொண்டாந்து இதை ஓதுங்க நல்லாட்சி அமையும்னு சொன்னீங்கன்னா இது எங்கே கண்டுபிடிச்சிங்க? உதாரணத்துக்கு எடுத்து அதில் போட்ட ஒவ்வொரு அரபி வாசகத்தையாக பார்ப்போம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 3வது சூறாவில் 26வது வசனத்தில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷாவு ஓ தன்சி உல் முல்க மிம்மன் தஷாவு ஒத்து இஸ்ஸு மன் தஷாவு ஒத்து தில்லு மன் தஷாவு எதிக்கில் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுக்கு என்ன அர்த்தம்? மன்னருக்கெல்லாம் மன்னராக இருப்பவனே, நீதான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீதான் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய், நீதான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீதான் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், எல்லா நன்மையும் உன் கையில் தான் இருக்கிறது, நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படின்னு இதுக்கு நேரடி அர்த்தம். இது பொதுவாக இறைவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு ஒரே ஒரு விஷயம். இது நல்லாட்சி, இதை ஓதுனா நல்லாட்சி மாறுங்கிறதுக்கு உள்ள கற்றுத்தந்த வசனம் இல்லை. இதை ஓதினால் நல்லாட்சி இந்தியாவில் நல்லாட்சி அமைய இதை ஓதுங்கள் இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இதேன்னு சொல்கிறீங்க? ஆட்சி சம்பந்தமாக ஆட்சியை நமக்கு கேட்பதுக்காக கற்றுத்தர துவாவா? எவன்ட்டு ஆட்சி வந்தாலும் இப்போ எவனோ பிஜேபி ஜெயிச்சான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, அல்ல நமக்கு எதிரான ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அப்போ இந்த வசனத்தை வச்சு ஆறுதல் படுத்திக்கலாம். இது அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவங்க கையில் கொடுத்துட்டான். நல்லவங்க கையில் கொடுத்தான்னு வைங்க, அல்லாஹ் நாடி இருக்கிறான் கொடுத்துட்டான். அப்போ ஒருத்தர் கண்ணியப்படுத்திட்டான்னு வைங்க, அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்திட்டான். இழிவுபடுத்திட்டான்னு வைங்க. அப்படிங்கிற ஒரு கொள்கை விளக்கத்தை சொல்லக்கூடிய வசனத்தை கொண்டாந்து இதை ஓதினா நல்லாட்சி மலரும்னு சொன்னால் இது எப்படி? இது விதத்தானே. இது எதுக்காக? அது வசனம் அந்த கருத்து, அதுக்காக ஆட்சியை கேட்பதற்காக வேண்டி ஒரு நபி இதை ஓதுனாருன்னு இருந்தால் நீங்கள் ஓதுங்க.
இது அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளனே, நீ உன் கையில் தான் எல்லாம் இருக்குது, எந்த மனுஷன் கையிலையும் கிடையாது, நீ நாட்டினா இவனையும் ஜெயிக்க வைப்பாய், நீ அவனையும் ஜெயிக்க வைப்பாய்ங்கிற ஒரு விஷயம் எப்படி இவன் அழிகிறதுக்கு ஒரு ஆதாரமாகும்? ரெண்டையுமே சேர்த்து சொல்லுகிறது. நாடினால் ஆட்சி கொடுப்பாய், நாடினால் பறித்து கொள்வாய்னா என்ன அர்த்தம்? இந்த ஆட்சியெல்லாம் மனிதர்கள் நினைச்சபடியெல்லாம் உண்டாக முடியாது, இறைவன் பார்த்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம் என்ற கொள்கை ரீதியாக நம்ம நம்பணும். நம்ம எல்லாம் ஓட்டு போட்ட ஒரு கட்சியை தோற்று போச்சுன்னு வைங்க, இந்த வசனத்துக்கு நீங்கள் ஓதிக்கலாம். ஏன்? நம்ம செஞ்சதை செஞ்சிட்டோம், அவன் நாடி இருக்கிறான், அல்லாஹ் நாடுன்னு நடந்து போச்சு. இதை கொண்டாந்து போட்டு இது நல்லாட்சி அமைய ஓதுங்கள்னா இது இப்படி இது இதன் பிதத்து இப்படி தான் உண்டாகும். இது அதிக பிரசங்கித்தனமாக வரும். அதே மாதிரி இன்னொரு அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய இன்னொரு துவா என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால், அந்த பிரசுரத்தில் 23வது சூறாவில் 109வது வசனத்தில் உள்ள ஒரு சொல்ல போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ரப்பனா எங்கள் இறைவா, ஆமன்னா நாங்கள் நம்பினோம், ஃபகஃபிர்லனா எங்களை மன்னித்து விடு, வரஹம்னா எங்களுக்கு அருள் செஞ்சு விடு, வன்த கைரு ராஹிமீன் நீ அருள் செய்பவர்களுக்கு மேலானவன். இதுக்கு ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதில் என்ன இது ஆட்சி சம்பந்தமாக ஒரு நபி கேட்டாரா? இப்படி கேட்டால் ஆட்சி வரும் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த வசனம் பேசுகிறதா? இந்த வசனம் பேசுகிறது என்னது? தப்பு செய்கிறவங்க தங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயம். இது ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளது கிடையாது. சும்மா இதாக போட்டுவிட்டு ஆட்சி மாற்றம் வரும்னா இது இப்படி ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளதா? நீங்கள் எதுலேருந்து அதை விளங்குனீங்க? ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளதுன்னு இப்படி விளங்குங்க. இன்னும் சொல்ல போனால் என்ன வருதுன்னு கேட்டால், இது எங்கே உள்ள விஷயம்னு கேட்டால், மறுமை நாளில் அல்லாஹ் மஹ்ஷர்ல விசாரிப்பான்ல நடக்கிறது எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த தொடர்ச்சியில் தான் இந்த விஷயம் வருது. அதில் என்ன சொல்லப்படுது? எல்லார்ட்டையும் எல்லாம் கேட்பேன் மறுமை நாளில், என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டுருச்சே, அதை மறுத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா துன்யாவில்? அப்போ அவங்க சொல்லுவாங்களே, இறைவா எங்களுடைய ஆசை மேலோங்கி விட்டது, நாங்கள் வழிகட்டு போயிட்டோம், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை நரகத்தில் போடாமல் நீ கொஞ்சம் வெளியேற்றி பூமிக்கு திருப்பி அனுப்பு, நாங்கள் நல்லவங்களை ஆகிட்டு என்ன செய்வோம், நாங்கள் திருந்தி வருவோம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இதில் கிடந்து சாவுங்களா, என்கிட்ட பேசாதீங்க, இஹ்சவுஃபிஹா உலாத்து கல்லிமூன் என்கிட்ட பேசாதீங்க. இதே மாதிரி தான் துன்யாவில் இருக்கும்போது எனது அடியார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், என்னை மன்னித்து விடுவாயாக அருள் செய்வாயான்னு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்கள நீங்கள்லாம் கேலி பண்ணீங்க. அதாவது அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், துன்யாவில் என்னுடைய அடியார்கள் நல்லடியார்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எங்களை மன்னிப்பாயாக அருள் செய்வாயாகன்னு துவா செஞ்சாங்க. நீங்கள் அவங்கள கேலி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களை கேலி பண்ணுறோன்னு சொல்கிற அந்த ஒரு வசனத்தில் தான் இந்த வாசகம் வருது. எப்படி? ரப்பனா ஆமன்னா, அதை மட்டும் துண்டா எடுத்து ரப்பனா ஆமன்னா பகஃபிர்லனா வரஹம்னா அந்த கைரு ராஹிமின் இதை ஓதுனா நல்லாட்சி வரும். இது நல்லாட்சி வரும். இது எப்படி இதுலேருந்து விளங்குனீங்க? அதுலேருந்து இப்போ யூனுஸ் நபி துன்பத்தில் இருக்கும்போது கேட்டார்னா அதுலேருந்து விளங்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஐயூப் நபி கேட்டார்னு சொன்னால் எதுக்கு கேட்டார்னு விளங்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி எதுக்கு இப்படி விளங்குற மாதிரி அம்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி துவாக்களை எழுதினால் நம்மளை கற்பனையாக சொல்லலை, அதுலேருந்து விளங்குறத சொல்கிறோன்ற ஒரு அடிப்படையில் வந்துடும். இதில் ஆட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நரகவாசிகளை பற்றி நேண்டா நரகத்தில் போட்டிங்கன்னு நல்லடியாரெல்லாம் கிண்டல் பண்ணிங்களடா, அதனால தான் உங்களுக்கு நரகம்னு எல்லாம் சொல்லுவான்னு வருது. அப்போ அதை கொண்டாந்துக்கிட்டாலும் ஒரு வரி எடுத்துக்கிட்டு இதை ஓதுங்க ஆட்சிக்குன்னா அப்போ நம்ம நினச்செல்லாம் சொல்லாமல் தான் அர்த்தம். இது இந்த வசனத்துக்கு ஆட்சிக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி இது 4வது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸில் உள்ள ஒரு துவா தான் அது. துவாக்கள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸில் உள்ளது தான். ஆனால் இதுக்கு ஓதணும்னு சொல்கிறதா இருந்தால் அது அதுக்கு தலீல் இருக்கணும். குர்ஆன் ஆயத்தாக இருக்கிறதுனால அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹிங்கிறது குர்ஆன் ஆயத் தான். இதை தலைவலிக்கு ஓதுங்கன்னு சொல்லலாமா? ஒருத்தர் தலைவலிக்குங்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் ஓதுண்டா, அடே அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்புக்கும் தலைவலிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தலைவலிக்கான நபி ஓதுனார்னு வருதா? அல்லது அப்படி ரசூலுல்லாஹ் ஓதுங்கன்னு சொன்னாங்கன்னு வருதா? நீ எதுக்கு அதை போய் சொல்கிற? நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை ஒன்று திணிக்கிறது தானே பிதத்துங்கிறது. அப்போ குர்ஆனுடைய துவாத்தான போட்டிருக்கிறாங்க. நீங்கள் சும்மா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் கற்றுத்தரும் துவாக்கள்னு ஒரு தலைப்பை போடுங்க. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத்தர்றான்னு போடுங்க, ஹதீஸில் கற்றுத்தர்றான்னு, அது ஓகே. நீங்கள் என்ன போடுறீங்க? தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் நல்ல ஆட்சி அமையணுமா இருந்தால் இந்த 8 துவாவை ஓதுங்கன்னு, இந்த 8 துவா ஓதுங்கன்னு எங்கேருந்து எடுத்தீங்க? அது ஆட்சியை பற்றி பேசவே இல்லையே. அப்போ அடுத்த துவா என்ன போட்டிருக்காங்கன்னா, அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப். அடுத்த துவா ஹதீஸில் உள்ள துவா. இந்த ஹதீஸ் புகாரில் 2966வது ஹதீஸில்
வருகிற அந்த துவாவை மட்டும் வெட்டி என்ன செய்கிறாங்க, இதை ஓதுங்க ஆட்சி மாற்றத்துக்குங்கிறாங்க. அந்த வசனம் அந்த துவா என்ன சொல்லு, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, ஓ முஜ்ரிஸா, மேகத்தை நடத்துபவனே, ஓ ஹாசிமில் அஹ்ஸாப், படையினரை எல்லாம் தோற்கடிக்க செய்பவனே, இஹ்ஸிம்ஹும், இவங்களை தோற்கடிக்க செய்வாயாக, ஒன்சுர்னா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிறது ஒரு துவா. இது எதுக்குள்ள துவா என்று கேட்டால், ரசூல் இந்த துவா மட்டும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. மொத்த ஹதீஸில் எதுக்காக இதை ஓதுனாங்கன்னு வருதுல்ல, அதில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளதுக்காக வருது, அதுக்கு வரல. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல்லா உரை நிகழ்த்தினார்கள். ஐயுஹன்னாஸ், மக்களே, லாத்தத்த மண்ணு லிகால் அதுவி, எதிரிகளை போர்க்களத்தில் சந்திப்பதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க. ஓ சலுல்லாஹ் லாஃபியா, அல்லாட்ட ஒரு ஆரோக்கியமான முடிவை கேளுங்கள். ஆனால் ஃபைதா லகீத்துமுஹும், அப்படி சந்திக்க வேண்டிய களத்தில் சந்திக்க வேண்டி வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபஸ்பிரு, அதில் வருகிற துன்பங்களை எல்லாம் சகித்து கொள்ளுங்கள். வாழும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத்தை தகத்தில் நிலாலி சுயூஃப், வாள்களின் நிழல் கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது. போர் செஞ்சீங்கன்னா அதில் சொர்க்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இது சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு தான் இறைவா, அந்த போருக்கு நாங்கள் வந்துட்டோம், இவங்களை தோக்கடிச்சு எங்களை ஜெயிக்கிடுப்பாயான்னு சொல்லும் பொழுது, இது அதாவது இஸ்லாமிய கொள்கையில் உள்ளவன், கொள்கையில் இல்லாதவன், ரெண்டு பேரும் சண்டை போடும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தரணும் என்பதற்கு உள்ள ஒரு துவா இது. இதில் சண்டை நமக்கு அவனுக்கு நடக்கவே இல்லை. சண்டை முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேருக்கு நடக்கிறது. என்டிஏவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் யார், இவனாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் அவன், அதில் நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம குறைந்த தீமையிலிருந்து இவன் பரவாயில்லைன்னு ஆதரிக்கிற நிலையில் இருக்கிறமே தவிர, இது என்னமோ நம்மெல்லாம் என்டிஏங்கிறது முஸ்லீம்களுடைய குரூப் மாதிரியும், அவன் இந்தியாங்கிறது முஸ்லீம்களுடைய அணி மாதிரியும், என்டிஏ அப்படி சித்தரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த துவா இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்க சொல்லி கேட்க சொல்கிறான். இதில் முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாதவனுக்குரிய சண்டையாக தேர்தல் நடக்குது. ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு தேர்தல், அதில் குறைந்த தீமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு தரப்படுதுன்னா அதை பயன்படுத்திக்கிறோம் நம்முடைய நன்மைக்கு, உலகத்து நன்மைக்காக வேண்டி. அதுக்கு இந்த ஹதீஸை கொண்டாந்து அதுக்கு உதவ சொல்கிறீங்க, அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 60வது சூறாவில் 5வது வசனத்தை அதில் போட்டிருக்கிறாங்க. அதில் உள்ள ஒரு சின்ன தூணுக்கு என்ன போட்டிருக்காங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, லா தஜால்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, எங்களை காஃபிர்களுக்கு ஒரு சோதனையாக எங்களை ஆக்கிவிடாதே, வஃபிர்லனா, எங்களை மன்னிப்பாயாக, ரப்பனா இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படிங்கிற ஒரு துவாவை எல்லாம் சொல்லி தருகிறான். அந்த துவாவை எடுத்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு எங்களை சோதனை ஆக்கி விடாதே அப்படிங்கிறது வருது. இதில் வேண்டாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவங்க காஃபிருக்கு எங்களை ஒரு சோதனை கூட ஆக்கிறாதேன்னு கேட்குறது அது ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு ஆட்சியை தந்துடாதேங்கிற கருத்து அந்த வாசகத்திலிருந்து வருகிறது. ஆனாலும் கூட இது எதுக்காக உள்ள விஷயம்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனத்துடைய தொடர்ச்சியில் இது வருகிறது. அல்லாஹ் என்ன செய்யறேன்னா, இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்கிறது. எதில் முன்மாதிரி இருக்கிறதுன்னு கேட்டால், அவங்க தங்களுடைய சமுதாயத்தில் போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம். ஓ மிம்மா தாபுதூரம் மிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஓ பதா பைனனா பைனக்கும் அதாவத்து, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை வெளிப்பட்டு விட்டது. ஒரு பகலாவு அபதன், எப்போதுமே உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமையும் வெறுப்பும் உண்டாகிவிட்டது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாவை மட்டும் நீ ஏற்றுக்கிற வரைக்கும் உனக்கு எனக்கு சங்காத்தம் கிடையாது என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டு தான் இந்த துவாவை எல்லாம் சொல்லித்தர்றான். இதுலேருந்து ஒன்று கேட்டால், நீங்கள் இஸ்லாத்தில் சமரசம் பண்ணாதீங்க, இஸ்லாம் அல்லாத கொள்கையெல்லாம் இஸ்லாமிய கொள்கை மாதிரி நினச்சிடாதீங்க, நீ வேற நான் வேற தாண்டாண்ட போல்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்களுக்கு சோதனை எறிவு ஆக்கிறாதுன்னு சொல்கிறான். இது ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயமே இல்லை, ஆனால் இதை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க அதில். அதே மாதிரி இன்னும் 10வது சூறாவில் 86வது வசனத்தில் உள்ள ஒரு துவாவையும் போட்டிருக்கிறாங்க. அலல்லாஹி தவக்கல்னா, நாங்கள் அல்லா மேலே தவக்கல் வைத்திருக்கிறோம். ரப்பனா லா தஜால்னா ஃபித்னத்தில் கோமில் ஆலிமீன், ஒரு அநியாயக்கார கூட்டத்துக்கு எங்களை சோதனை ஆக்கிறாது. இப்போ நஜ்ஜினா பி ரஹமத்திக்கு மினல் கோமில் காஃபிரீன், காஃபிரான கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
இதுவும் போருக்கு சம்மந்தப்பட்டதான் வருது. இருந்தாலும் இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இது மூசா நபி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவன் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மூசா நபியுடைய உம்மத்தெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இறைவா நாங்கள் உன் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம், எங்களுக்கு கருணை செய்வாயாக, இந்த காஃபிர்களுடைய குடும்ப துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாகன்னு மூசா நபி சமுதாயம் கேட்டாங்கன்னு வருது. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு துன்பத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த அர்த்தம் வந்து பொருத்தமானதுன்னா கேட்கலாம், நீங்களாக கேட்டுக்கலாம். இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் கற்றுத்தர்றான். மூசா நபி உம்மத்து கேட்டிருக்கிறாங்க, நம்மளும் ஒரு அநியாயக்கார கூட்டத்துக்காரன் தான் ஆட்சிக்கு வர துடிக்கிறான், அவன்கிட்ட நம்மளை பாதுகாப்பு தேடுவதற்கு உள்ள அர்த்தம் தருதுன்னு இதை வந்து விலக்கி, இதுக்கு சும்மா காரணத்தோடு சொல்லி இது மூசா நபி வந்து அவங்களுடைய உம்மத்துகள் ஓதியதாக எல்லாம் எடுத்து காட்டுறான்னு சொன்னால் இது ஒன்று கொஞ்சம் இது ஒன்று தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது, துன்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து குகைவாசிகள் போய் ஒரு இதில் மாட்டிக்கிடுவாங்க இல்லையா, அந்த அந்த கொடுமையிலேருந்து தப்பிச்சு ஒரு குகைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த குகையில் இருந்துட்டு அவங்க துவா செய்வாங்க, ரப்பனா ஆத்தினா மில்லதுனுக்கு ரஹமா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக, ஓ ஹையல நாமின் நம்பரினா ரசதா, எங்களுடைய காரியங்களில் நேர்வழி எங்களுக்கு சித்தப்படுத்துவாயாகன்னு அவங்க துவா செஞ்சாங்கன்னு எல்லாம் காட்டுறான். இதில் என்னென்னு கேட்டால், இறைவா உன்னுடைய ரஹமத்தை கொடுத்துரு, எங்களை துன்பத்திலேருந்து காப்பாற்று. இப்போ ஒரு துன்பமான நிலையில் நம்ம இருக்கிறோமா, அந்த குகைவாசிகளுடைய நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பாதுகாப்புக்காக செய்யணும், அர்த்தம் சரியாக இருக்குது. ஆனால் இது என்ன செய்யணும், இந்த மாதிரி குகைவாசிகள் ஓதினார், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இதை ஓதுங்க தேர்தல்னு வரக்கூடாது, தேர்தலை தான் சொல்லுதுன்னு ஒருத்தன் விளங்கிடுவான், அது தேர்தலுக்கு சொன்னது கிடையாது. நீ எப்படி விலைக்கு போடணும், இந்த வசனத்தில் வந்து குகைவாசிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு நன்மக்களாக இருந்தார்கள், அவருடைய சமுதாயமெல்லாம் அவர் எதிரிகளாக இருந்தார்கள், அவங்களுக்கு பயந்து கொண்டு ஒரு குகையில் ஒதுங்கினார்கள், ஒதுங்கும் போது அல்லாவிடத்தில் இந்த மாதிரி பாதுகாப்பு தேடினார்கள். நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு துன்ப நிலையில் நமக்கு வரும் பொழுது அந்த மாதிரி பாதுகாப்பு தேட விரும்பினால் இந்த துவாயை ஓதிக்கொள்ளலாம்னு இப்படி சொல்லி அதை சொல்லணுமே தவிர, இது வந்து தேர்தலுக்கு ஓதுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ தேர்தலுக்கு இறங்கின மாதிரி வந்துடும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து 44:75 என்ன வருதுன்னு கேட்டால், ஒஜால்ல நாம் இல்லதுன்க வழியா, இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்து, ஒஜால்ல நாம் இல்லதுன்க நசீரா, உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனை ஏற்படுத்துன்னு ஒரு வாசகத்தை போட்டு இதையும் ஓதுங்க தேர்தலுக்குங்கிறாங்க. இது தேர்தலுக்கு உள்ளதே கிடையாது, இது வந்து நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடுறதுக்கு உள்ள துவா. இது எதுக்குள்ள துவா, 4வது சூறாவில் 75 வசனத்தில் வந்து மாலக்கும் லா துகாத்திலும் நபி சபீல் இல்லா, மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்காவில் உள்ளவங்க துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் போராடாமல் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். மாலக்கும் லா துகாத்திலும் நபி சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் ஏன் போராடாமல் இருக்கிறீர்கள், ஒல் முஸ்தலாஃபீன மின் ரிஜாலி ஒல் நிசாய் ஒல் வில்தான் இல்லதீன யக்கூலுன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிம் அஹ்லுஹா, இந்த அநியாயக்கார ஊரை விட்டு அல்லாஹ் எங்களை வெளியேற்றிருன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அந்த சிறுவர்களுக்காக பலவீனர்களுக்காக அந்த பெண்களுக்காக ஏன் வந்து நீங்கள் போராடாமல் இருக்கிறீர்கள். மேலும் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு உதவியாளனை ஏற்படுத்தி என்று கேட்கிறார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த மக்காவில் உள்ள மதீனாவில் உள்ள மக்காவில் உள்ள முஸ்லீம்கள் என்ன கேட்டாங்கன்னா, யாரெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு எங்கிட்டாவது ஓடுவதற்கு நீ உதவி செய்யன்னு கேட்டாங்க. நம்ம அப்படி அதுக்காக கேட்குறோம், ஓட்டு போடுறது இங்கே இருப்பதற்கு ஓட்டு போடுறோம். அவங்க கேட்ட துவா வந்து இங்கேருந்து எங்கிட்ட நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்கிறதுக்கு ஓட்டு கேட்டது, அது அந்த விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை கொண்டாந்து அடுத்து நல்லாட்சி அமைவதற்குன்னு போட்டோம்னு சொன்னால் குர்ஆனுடைய வசனம் தான். குர்ஆனுடைய வசனத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடாது இல்லையா. அதே மாதிரி 3வது சூரா 173வது வசனத்தில் ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறது. இது நல்லடியார்கள் சொன்னதாக இருக்கிறது. இது வந்து பொதுவாக அது அதாவது எப்படி வருதுன்னு கேட்டால், மக்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், நீங்கள் பயந்து ஒழுங்காக இருந்துக்கிறங்கன்னு சில எச்சரிக்கை பண்ணும் பொழுது அப்போ என்ன செஞ்சாங்க, நல்லடியார்கள்லாம் போங்கடா, மக்கள்லாம் திரண்டா எங்களுக்கு என்னடா, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது நல்ல வார்த்தை, அதுக்கு அந்த மாதிரி துன்பத்துக்கு இதை சொல்லலாம்னு இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு நமக்கு துன்பத்துக்கு நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்றாங்க நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி, இந்த நேரத்தில் எந்த ஒரு சக்தியும் நம்மளை காப்பாற்ற இயலாது, அல்ல தான் நமக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்வதுக்கு இதை சொல்ல ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் இதை சொல்லி விளக்கிட்டு என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ இதான் அவங்க போட்ட அந்த பிரசுரத்தில் உள்ளது. இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தேர்தலுக்கு இதை ஓதுங்க, அது வந்து சட்டசபை தேர்தலுக்கு அதை ஓதுங்க, பஞ்சாயத்து கூட்டத்தில் இதை ஓதுங்க, இப்படி எல்லாம் சொல்வது வந்து என்ன இல்லை, பிதஅத்துகள் இப்படி தான் உண்டாகும். இதுக்கு தான் இந்த துவான்னு சொல்லி நிர்ணயிக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் நிர்ணயிச்சல்னா பிதஅத்தாக போயிடும். அல்லாஹ் ஒரு ரசூல் அதில் சொல்லி தந்துருந்தாங்கன்னா அதை விலைக்கு அதன்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுதான் பிதஅத்தில் வராது. அது ஒரு தகவலுக்காக இந்த தேர்தலுக்காக அதை சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து